இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான ஹாரர் மூவிங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா படத்தோட கதை அப்படி 4 பேர் கொண்ட ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. வழக்கம் போல அந்த வீட்டுல பேய் இருக்கும். அதானடா அப்படின்னு கேக்குறீங்களா? பேய் இருக்குங்க, ஆனா வீட்டுல இல்ல, அந்த வீட்டோட ஸ்விம்மிங் பூல்ல. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. அதுல குளிக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆழ் மனசு ஆசைகளை நிறைவேற்றி வைக்குது. ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து அந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செம்ம ஸ்கிரீன் பிளேயோட சொன்ன படம் தான் 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன நைட் ஸ்விம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல எல்லா ஜானர்ஸ்லயுமே படம் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. அதே போல இந்த தமிழ் நண்பன் வாய்ஸுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த பயங்கரமான ஹாரர் மூவியை பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அந்த ஸ்விம்மிங் பூலை காட்டி தான் ஓபன் பண்றாங்க. இது 1992ஆம் வருஷம். ஒரு நாள் ராத்திரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பொம்மை போட் வெளியே வருதுங்க. அந்த ஒரு வினோதமான சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு ஓனரோட பொண்ணு ரிபேக்கா ஜன்னல் வழியா வந்து பாக்குறா. அப்ப அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த பொம்மை போட் மிதந்துட்டு இருக்கு. அவள இந்த விஷயத்த உடனே அவளோட தம்பி கிட்ட சொல்றதுக்காக போறா. ஏன்னா அந்த போட் அந்த பையனோடது தான். அது ஏற்கனவே காணாம போயிருக்கு. இந்த பையனுக்கு ஏதோ தீராத வியாதி இருக்கு போல. அதனால அவன் எப்பவுமே பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கான். அவ அந்த போட்டை நான் உனக்காக எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த ஸ்விம்மிங் பூல நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. அவ அந்த போட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல, நெட், அதை வச்சு அந்த போட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது ஒரு ஈஸியான விஷயம் மாதிரி தெரியலங்க. அவ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண அது நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கே தெரியாம அவ அந்த ஸ்விம்மிங் பூலோட எட்ஜுக்கே போயிடுறா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அவளை அந்த ஸ்விம்மிங் பூலை நோக்கி இழுக்குதுங்க. அவ அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அடியில இருந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது. அவள நீந்தி மேல போய் பார்க்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி யாருமே இல்ல. அப்ப அந்த பொண்ணு ரிபேக்கா அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த பொம்மை போட் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருது. இதனால அந்த பொண்ணு அந்த போட்டை எடுத்துக்கிட்டு தான் போனோம் முடிவு பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போறா. ஆனா அந்த பொண்ணு மெதுவா நீந்தி அந்த போட் கிட்ட போகும்போது துரதிருஷ்டவசமா ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அவளை அந்த தண்ணிக்குள்ள இழுக்குது. அவளும் உதவிக்காக யாரையாச்சும் கூப்பிடலான்னு கத்தி பாக்குறா. ஆனா அவளுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே அங்க இல்ல. இதனால அந்த பொண்ணு பரிதாபமா அந்த ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கி இறந்து போயிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணி 2024ஆம் ஆண்டு காட்டுறாங்க. இப்ப நமக்கு ஒரு சின்ன ஃபேமிலியை காட்டும் போது அந்த குடும்ப தலைவன் ரே இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஈவ், அப்புறம் அவங்களோட பசங்க எலியட் அண்ட் இஸி, இவங்களை காட்டி ஆரம்பிக்கிறாங்க. ரே ஒரு ப்ரொஃபஷனல் பேஸ்பால் பிளேயரா இருந்திருக்காரு. ஆனா உடல்நல குறைவால இப்ப அவரு பேஸ்பாலை விட்டு ரிட்டையர் ஆயிருக்காரு. அவருக்கு நடக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறாரு. அந்த ஃபேமிலி சிட்டியை விட்டு டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கும் போது கேனு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவங்களுக்கு வீடு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்கு அவங்க காட்டுற வீட்டு மேல அந்த அளவுக்கு இஷ்டம் வரல. அப்போ அவங்க வீடு பார்த்துக்கிட்டே அந்த ஏரியாவை கார்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வீடு சேலுக்கு போட்டிருக்கிறத பாக்குறாங்க. இதனால அவங்களும் அந்த வீட்டை பார்க்கலாம்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. இந்த புரோக்கருக்கு அந்த வீடு ஏற்கனவே விற்பனைக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்க இந்த வீட்டை இவங்களுக்கு காட்டல. ஏன்னா அவங்க வாடகைக்கு தான் வீடு பாக்குறாங்க, சொந்தமா வாங்குறதுக்கு இல்ல. அப்ப அந்த லேடி ஈவ் கிட்ட இந்த வீட்டுக்கு 10 வருஷத்துல ஒரே ஒரு ஹவுஸ் ஓனர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவுக்கு அந்த வீடை பார்க்கும்போது ஒரு ஆசை வருது. ஏன்னா அந்த வீடும் ரொம்ப பெருசா இருக்கு, விலையும் ரொம்ப சீப்பான பிரைஸா வருது. அவங்க வேலை செய்ய போற ஸ்கூலும் ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஆனா அது பராமரிப்பு இல்லாம ஷீட் போட்டு மூடப்பட்டிருக்கு. ரே அந்த ஸ்விம்மிங் பூல பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு பேஸ்பால் இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அந்த பேஸ்பாலை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் அந்த தண்ணியில விழுந்துடவே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த ஷீட் அவரை பயங்கரமா சுத்திடுது. இதனால அவர் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ ரேவோட மைண்டுக்குள்ள மறுபடியும் அவரு ஒரு ப்ரொஃபஷனல் பேஸ்பால் விளையாடுற மாதிரி விஷன் எல்லாம் வருது. கொஞ்ச நேரத்துல எப்படியோ ரே கஷ்டப்பட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வராரு. அந்த ஃபேமிலியும் ரேக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம முன்னாடியே பார்த்த அதே ஸ்விம்மிங் பூல் தான் இது அப்படின்றது தெரிய வருது. அடுத்த நாள் ரே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ருட்டீன் செக்அப்புக்காக போறாரு. அவரை கிளியரா செக் பண்ண அவரோட தெரபிஸ்ட் ரேவோட ஹெல்த்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு உடம்புல சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களே நடக்கல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதனால அவரோட அன்றாட வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கப்படுது. அப்ப அந்த தெரபிஸ்ட் அவங்க கிட்ட ரே நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அவரு ஸ்விம்மிங் பண்ணாருன்னா அவரோட மசில்ஸோட ஃபங்க்ஷன்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவுக்கு தன்னோட கணவரோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க நம்பிக்கையை மட்டும் விட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் அந்த வீடை வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரேயும் ஈவ் கிட்ட அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பிளஸ் பாயிண்டா அந்த வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்கே அவரு வாட்டர் தெரப்பியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈவுக்கு அந்த வீட்டை மொத்தமா வாங்கணும்ன்றதுல கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. ஆனா ஃபேமிலிக்காக அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஃபேமிலியும் அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு சைடர்னு பேரு வச்ச ஒரு பூனையும் இருக்குங்க. ஈவ் தன்னோட பசங்களை அந்த புது ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் அவங்க வேலையும் பாக்குறாங்க. முதல் நாளா இருந்தாலும் இசின்ற அந்த பொண்ணு அந்த ஸ்கூலோட பாப்புலர் பையனான ரான் ஈஸியா ஃப்ரெண்டு பிடிச்சிடுறா. அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஃபேமிலி
ஃபேமிலி முழுக்க அந்த ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்றதுல பிஸியா இருந்துட்டு இருக்கும்போது ரே அந்த ஸ்விம்மிங் பூலோட ட்ரெயின்ல கையை விட்டு அதை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல அவரோட கையை ஏதோ ஒண்ணு கிழிச்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின்ல இருந்து வினோதமான கருப்பு கலர் தண்ணி ஒண்ணு வெளியே வருதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் பண்றவனா வந்துட்டு அந்த தண்ணி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஊத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்றான். ஒரு காலத்துல இந்த இடம் முழுக்க ஊற்றாதான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊற்றுங்களுக்கு உடம்புல இருந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ரேவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபேமிலியும் டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஈவ் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள காயின்ஸ் எல்லாம் போடும்போது அதை விளையாட்டா அந்த ரெண்டு பசங்களும் போய் எடுத்துட்டு வராங்க. ரேவும் அந்த ஸ்விம்மிங் பூல ரொம்பவே என்ஜாய் பண்றாரு. ஏன்னா தண்ணிக்குள்ள நடக்கும்போது அவரோட மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறத அந்த ஆள் ஃபீல் பண்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட கணவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ஈவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. ரேவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஈவ் ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்காக அன்னைக்கு ராத்திரி தனியா அவங்களும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே ரே நிக்கிற மாதிரி தெரியுது. பதறி போன அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ரே நீதானா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தெளிவா பார்க்கும்போது அங்க ரே இல்ல. பத்தாத்துக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த லைட் வேற மினுக்க ஆரம்பிக்குது. இதனால அவங்களும் அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள போன ஈவும் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரூம்குள்ள வந்த சத்தம் கேட்டு ரேவம் முழிச்சிடுறாரு. அப்போ ஈவ் ரே கிட்ட நீ அந்த நீச்சல் குளத்துக்கிட்ட வந்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் எங்கேயும் வரல, இங்கதான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஈவுக்கு அவங்க பார்த்தது உண்மையா பொய்யான்றது கூட தெரியல. அவங்க அந்த ஸ்விமிங் பூலோட லைட்டை நாளைக்கு பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு அந்த நீச்சல் குளத்தை காட்டும் போது அவங்க போன சைடர் அந்த குளத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம முன்னாடி பார்த்த அதே பொம்மை போட் அந்த தண்ணிக்கு வெளியே வந்து மிதக்க ஆரம்பிக்குதுங்க. காலையில அவங்க எல்லாருமே எங்க தேடினாலும் சைடரை காணோம். அதோட காலர் மட்டும் அந்த தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கு. ரேவும் தன்னோட கையில இருந்த பேண்டேஜ அவுத்து பார்க்கும்போது அவரோட காயம் முழுசா ஆறுனதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்ப அவங்களோட சேஃப்டிக்காக யூஸ் பண்ணாத நேரத்துல அந்த நீச்சல் குளத்தை மூடணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷல் கார்பெட்லாம் வாங்கி அந்த நீச்சல் குளத்தை மூடி வைக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல இருந்து திடீர்னு இந்த ஈவும் பெட்ல அவங்க பக்கத்துல ரே இல்லாததை நோட் பண்ணிட்டு ஜன்னல் வழியா அந்த ஸ்விம்மிங் பூல பாக்குறாங்க. ரே தனியா அந்த நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீட பார்த்த ஈவும் அவர் உடல் நல்லா முன்னேறிட்டு வரத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ரேவோட செக்கப்புக்கு போகும்போது அவரும் அங்க எல்லா பரிசோதனையும் எடுத்துக்கிறாரு. அவரோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து அந்த தெரபிஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அவரோட உடல்நிலை எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா முன்னேறி இருக்கு. இதை கேட்ட அந்த கப்பலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவும் அந்த முன்னேற்றத்துக்கு அந்த நீச்சல் குளம் தான் காரணம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே நாள் ரேவோட பையன் எலியட் அவர்கிட்ட ஒரு ஜார் ஃபுல்லா காயின்ஸ் கொடுத்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாம்பா அப்படின்னு கேக்குறான். அவரும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காயின்ல ஸ்மைலி ஃபேஸ வரைஞ்சு இந்த காயினை வச்சு விளையாடுன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அந்த பையனும் அந்த காயினை ஒரு பொம்மையில ஒட்டிட்டு அதை வச்சு விளையாடுறதுக்காக அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான். அவன் அந்த தண்ணிக்கு அடியில இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க மேல இருந்து காயின்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா தண்ணிக்குள்ள போடுறாங்க. அவனும் அவங்க அப்பா தான் அந்த காயின்ஸ் எல்லாம் போடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா அதை ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு விளையாடுறான். அந்த நேரத்துல அந்த காயின்ஸ் ஒண்ணு ஒண்ணா அந்த நீச்சல் குளத்தோட ஆழமான பகுதியில வந்து விழுது. இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது எலியட்டும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவனும் நீந்தி வெளியே போய் பாக்குறான். அங்க யாரும் இல்ல. அதே நேரத்துல அந்த டைவ் போர்டுக்கு மேல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவனும் அதை போய் பாக்குறான். அங்கேயும் யாரும் இல்ல. அப்ப அவனுக்கு திடீர்னு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேக்குதுங்க. அந்த பொண்ணு எலியட்ட உதவிக்காக கூப்பிடுறா. அந்த பொண்ணோட சத்தம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த ஒரு பியூரிஃபயர் ஓட்டையில இருந்து வருது. அவ தன்னோட பேரு ரெபேக்கானோ அவ அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கானோ சொல்றா. அப்ப அந்த பையன் அந்த ஓட்டைக்குள்ள இருந்து தன்னோட பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அமானுஷ்யமான கை வந்து அவனை பிடிக்குதுங்க. இதனால பயந்து போன எலியட்டும் அடிச்சு பிடிச்சு அந்த நீச்சல் குளத்தை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தவனும் இந்த விஷயத்த பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அந்த குளத்துல இருந்து ரிபேக்கான்னு ஒரு பொண்ணு பேசினா அவ அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா ஈவ் அந்த ஸ்விம்மிங் பூல பார்க்கும்போது அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இதனால அவங்களும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் இந்த விஷயத்த ரே கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு ரே இது வெறும் எலியட்டோட இமேஜினேஷனா தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரே ஈவ் கிட்ட இந்த வீக்கெண்ட் நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி வைக்கலாம், அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் அந்த குடும்பத்துல எல்லாருமே எலியட்டோட பேஸ்பால் பிராக்டிஸுக்கு போறாங்க. அந்த பையனுக்கு பேஸ்பால்ல பேட்டிங்னா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய பேஸ்பால் பிளேயர், இவன் சரியா ஆடலன்னா எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்கன்றது அவனோட பயம். ஆனாலும் ரே அவனை நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்புறாரு. அவனும் நல்லாவே விளையாடுறான். அப்போ அந்த பேஸ்பால் கோச் ரே கிட்ட நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ரேவும் பேட்டிங் பண்றதுக்காக அந்த பேஸ்பால் பேட்டை கையில எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவர் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடுறாரு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல அவர் தேவையில்லாம ஸ்விங் பண்ணி கீழே வேற விழுந்துடுறாரு. ஆனா தேர்ட் அட்டெம்ப்ட்ல அவருக்கு அந்த ஸ்விம்மிங் பூலோட ஞாபகம் வருது. இதனால அவரும் ரொம்ப போக்கஸ் ஆகுறாரு. பறந்து வந்து அந்த பந்தை அவரும் அடிக்கும் போது அவர் அடிச்ச இம்பாக்ட்ல அந்த பந்தே கிழிதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பந்து நேரா போய் அந்த ஃபிளட் லைட்ஸ்ல அடிச்சு அந்த லைட்டே உடையுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரேவோட ஃபேமிலியே ஷாக் ஆயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ரேவோ
ரேவும் ஈவும் ஒரு டின்னருக்காக வெளியே போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணு இசி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரோனனை அவ வீட்டுக்கு வர வச்சிடறா. அவங்களும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறாங்க. அது என்னன்னா ஒருத்தர் கண்ணை முடிக்கணும், இன்னொருத்தர் மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடினவங்க அந்த இன்னொருத்தரை கண்டுபிடிக்கணும். இசி இப்போ கண்ணை மூடிட்டு ரோனனை தேட ஆரம்பிக்கிறா. இந்த பையனும் அவளை பிராங்க் பண்றதுக்காக மார்க்கோ போலோன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்துடுறான். அந்த நேரத்துல அந்த ஸ்விம்மிங் பூலோட லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. இசிக்கும் அந்த மார்க்கோ போலோன்ற வேர்டு பக்கத்திலேயே கேக்குது. அவளும் அந்த சத்தத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ உருவம் அவளை சுத்தி சுத்தி வரா மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப இசியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கொடூரமான உருவம் அவ பின்னாடி போலோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போதுங்க. சரி, ரோனன் தான் அவகிட்ட விளையாடுறான்னு நினைச்சுக்கிட்டு அவளும் அந்த குளத்துக்கு அடியில நீந்தி போறா. ஆனா அந்த ஸ்விம்மிங் பூலோட தரையா அங்க இல்ல, தண்ணி பாட்டுக்கு எங்கேயோ கீழே போயிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு அந்த அமானுஷ உருவம் வந்து இசியோட காலை பிடிச்சு இழுக்குதுங்க. அவளும் மேல நிமிந்து பார்க்கும்போது எங்கேயோ தூரத்துல அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுது. எப்படியோ அவளும் அந்த உருவத்தை எட்டி உதைச்சிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வரா. ஏற்கனவே பயந்து போன இசி கிட்ட இந்த பையன் இன்னும் பயத்தை அதிகமாக்குற மாதிரி இவ்வளவு நேரம் ஸ்விம்மிங் பூல நீ தனியா தான் இருந்த, நான் உன்னை பிராங்க் பண்ண அப்படின்னு சொல்றான். இத பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இசியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால அந்த பையன் ரோனனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இந்த இன்சிடென்ட்னால இசியும் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறா. இதை கவனிச்ச அந்த பையன் எலியட்டும் இசி கிட்ட அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ ஒண்ணு இருந்தது தானே அப்படின்னு கேட்கும்போது அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஸ்விம்மிங் பூல் பார்ட்டியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கேவும் வந்திருக்காங்க. அப்ப அந்த பேஸ்பால் கோச்சோட பையன் அந்த கிழிஞ்சு போன பால்ல ரேவோட ஆட்டோகிராஃபை கேட்கறான். அவர் அதை சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையனை நீச்சல் குளத்துல கூட்டிட்டு போய் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரே அந்த பையனை ஷோல்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு டீம் கூட போட்டி போடுறாரு. இப்போ கிச்சன்ல ஈவ் அந்த லேடி கே கிட்ட ஏன் இந்த வீட்டோட பழைய ஓனர்ஸ் அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி கே அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணலாம் நினைக்கும் போது ஈவும் வற்புறுத்தி பதில் சொல்றாங்க. இதனால அந்த லேடியும் அந்த ஸ்விம்மிங் பூலை பத்தின உண்மையை சொல்லும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சின்ன பொண்ணு மூழ்கி இறந்துட்டா, அது ஒரு ஆக்சிடென்ட்ன்றதுனால நம்மளும் அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு அந்த லேடி சொல்லும் போது ஈவும் அந்த லேடி கிட்ட அந்த பொண்ணோட பேரு ரிபேக்காவா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் சர்ப்ரைஸ் ஆகி எப்படி உனக்கு அந்த பொண்ணோட பேரு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த ரெண்டு டீமுக்கும் உண்டான போட்டி ரொம்ப அதிகமாகுதுங்க. இப்போ ரேவும் அந்த பையனும் எப்படியோ அந்த ஆப்போனன்ட் டீமை தோக்கடிச்சிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில இருந்த ட்ரெயின்ல இருந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒரு தண்ணி வந்து ரேவோட வாய்க்குள்ள நுழையுது. இதனால ரேவும் பொசஸ் ஆகி அந்த பையனோட தொடைய டைட்டா புடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு மெதுவா அந்த ஸ்விம்மிங் பூலோட ஆழமான பகுதிக்கு நடந்து போறாருங்க. அந்த பையனும் பயந்து போய் உதவிக்காக கத்தும் போது வெளியில இருக்கிற அதிகமான சத்தத்தால அவன் கத்துறது கேட்கவே இல்லை. அவன் அந்த தண்ணியில மூழ்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலையா அவங்க அப்பா அந்த பையனை பார்த்துட்டு உள்ள குதிச்சு அந்த பையனை காப்பாத்திடுறாரு. ஆனா வெளியே வந்த அந்த பையனோட தொடையில ரே அந்த பையனை பிடிச்ச அந்த கிரிப் அப்படியே சகப்பு கலர்ல தெரியுதுங்க. ரே அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப அந்த பார்ட்டியே ஒரு டிராஜடியில போய் முடியுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸா வந்துடுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவோ அந்த கோச்சோட ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கோச் ஈவ் கிட்ட கவலைப்படாதீங்க, நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா இனிமே என் பையன் பக்கத்திலே உங்க ஹஸ்பண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஈவ் தன்னோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு ரே கிட்ட இனிமே நான் இந்த வீட்டுல வாழ மாட்டேன், அந்த நீச்சல் குளத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா ரேக்கு அவங்க சொல்றது எதுவுமே நம்ப முடியல. இருந்தாலும் அவங்க ரேவை கன்வின்ஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது திடீர்னு ரே ரொம்ப மோசமா இரும்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கருப்பு கலர் லிக்விட ரே வாந்தி எடுக்கிறாரு. இதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ஃபேமிலியை அங்க இருந்து போகிறதுக்கு விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனால அவங்களும் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ ரே அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் நீச்சல் அடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈவ் அதை நடக்காம செய்யறதுக்காக அந்த நீச்சல் குளத்துல இருந்து எல்லா தண்ணியும் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துறாங்க. அடுத்த நாள் அவங்க அந்த ரிபேக்கான்ற பொண்ணை பத்தி ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவ மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறந்திருக்கிறத தெரிஞ்சு ஈவ் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த குளத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈவ் கார் எடுத்துக்கிட்டு ரிபேக்காவோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக போறாங்க. அங்க வந்து சேர்ந்துட்டு ரிபேக்காவோட அம்மா லூசி அப்படின்ற ஒரு ஓல்ட் லேடியை மீட் பண்றாங்க. அந்த லேடி அந்த பெரிய வீட்டுல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் வாஷிங்டன் டிசில ஒரு பெரிய ஆபீசரா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஈவ் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வர மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலை பத்தி லூசி கிட்ட கேக்குறாங்க. அவங்க ரிபேக்காவை பத்தி கேட்கும் போது லூசியும் விடாம இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லேடிக்கு கண்ணுல கருப்பு கலர் தண்ணி வெளியே வர மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்பதான் அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலை பத்தின மர்மமான உண்மையை சொல்றாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அதிசய ஊற்று அங்க இருந்திருக்கு. அது ரொம்ப மேஜிக்கலாகவும் அதுல குளிக்கிறவங்களோட ஆழ்மனசு ஆசைகளை பூர்த்தி செய்யற சக்தி கொண்டதாகவும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு பதிலா அது ரெகுலரா உயிர் பலிகளையும் கேட்டிருக்கு. அப்பதான் அவங்களோட பையன் தாமஸ் நோய்வாய்ப்பட்ட நிலையில இருந்திருக்கான். அந்த தண்ணி தான் அவனை குணப்படுத்திருக்கு. ஆனா அதுக்கு பதிலா ஒரு
உயிர் பலியை அந்த தண்ணி கேட்டிருக்கு. இந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ரிபேக்கா அந்த தண்ணியில மூழ்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும் போது தாமஸ்க்கு அவளோட அழுகுரல் கேட்டிருக்கு. அவன் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு வெளியே போகும்போது லூசி அவனோட ரூமோட கதவை பூட்டிடுறாங்க. இவங்க தான் அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக ரிபேக்காவை அந்த தண்ணிக்கு பலி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த அமானுஷ சக்தியால பொசஸ் ஆயிருக்காங்க. இப்ப லூசி ஈவ் கிட்ட நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாரு, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈவ் அந்த லேடிய பார்த்து பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க, என் குடும்பமே இப்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் வழிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட கண்ணுல இருந்து அந்த கருப்பு கலர் லிக்விட் வர ஆரம்பிக்குது. போதாதுக்கு பக்கத்துல இருந்த ஃபவுண்டன்ல அதே லிக்விட் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த ஈவும் பயந்து போய் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப ரேவோட உடம்ப அந்த அமானுஷ சக்தி டோட்டலா ஆக்கிரமிச்சிடுது. எலியட்டுக்கு அவனோட பூனை அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்ட உடனே அவனும் அதை பார்க்க போறான். இப்ப அந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரெயின்ல இருந்து தானாவே அந்த கருப்பு கலர் தண்ணி வர ஆரம்பிச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் முழுக்க தண்ணி ஆயிடுது. எலியட்டும் அந்த குளத்துல இருந்த ஒரு பலூன்ல அவனோட பூனை இருக்கிறத பாக்குறான். அவன் அந்த பூனையை ரீச் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்து அவனை அந்த தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. பத்தாவதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த அந்த கவர் மோட்டரும் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த கவரும் அந்த ஸ்விம்மிங் பூல மூட ஆரம்பிக்குது. இப்போ ஈவும் இசியும் சேர்ந்து அந்த மோட்டரை எப்படியோ நிறுத்திடுறாங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஈவும் அந்த தண்ணியில குதிச்சு எலியட்டை காப்பாத்துறதுக்கு அடியில போறாங்க. அப்ப அவங்க அடியில ஒரு எண்டே இல்லாத கருப்பு கலர் ஓட்டைய பாக்குறாங்க. இப்ப அவங்க மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே வந்து ஒரு ஹோஸா ஆக்சிஜன் சப்ளைக்காக வெளியே கட்டிட்டு அதை கையில எடுத்துக்கிட்டு நீந்திக்கிட்டே அடியில போறாங்க. இசியும் வீட்டுக்குள்ள போய் 911க்கு கால் பண்ணலாம்னு சொல்லி அவ போன் எடுக்கும் போது அவங்க அப்பாரே அந்த போனை வாங்கி தூக்கி அடிச்சுட்டு இசியும் போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப அந்த ஆளு அந்த சின்ன பொண்ணை போட்டு தாக்க ஆரம்பிக்கும் போது அவளும் ரே கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆவரா. ஈவும் எப்படியோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில நீந்தி போய் எலியட்ட கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அவனை மறுபடியும் கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது நிறைய அமானுஷ ஆவிங்க வந்து ஈவா அட்டாக் பண்ணுதுங்க. ஈவும் விடாம அதுங்க கிட்ட இருந்து எல்லாம் தப்பிச்சு அவங்க பையனுக்கு எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு முனைப்போட நீந்துறாங்க. அவங்க எப்படியும் அந்த ஆவிங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இப்போ அடுத்தது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் அவங்களுக்கு உதவுறதுக்கு அந்த ரிபேக்காவோட ஆவி வருது. அவ அந்த ஸ்மைலி வரைஞ்ச காயினை காட்டும் போது அந்த காயின் மெதுவா மிதக்கிட்டே மேல போய் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்த காட்டுது. ஈவும் அந்த காயினையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் எப்படியோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே எடுத்துட்டு வந்த எலியட்டை காப்பாத்துறதுக்கு ஈவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ரே அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த ஈவும் அவர்கிட்ட எலியட்டை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் அதெல்லாம் கேட்காம ஈவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்துறாரு. அதிர்ஷ்டவசமா இசி பின்னாடி இருந்து வந்து ரேவோட பேஸ்பால் பேட்டை வச்சு அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அவர் ரேவை அடிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட மறுபடியும் வந்துருங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப ரேக்கு மைண்டுக்குள்ள அவரோட ஃபேமிலியோட பிளாஷ்பேக் எல்லாம் வந்து போகுது. இதனால அவரோட ஆத்மா அந்த அமானுஷத்தோட போராடி அவரும் அந்த கருப்பு கலர் லிக்விட வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரேவோட உடம்புல இருந்தும் அந்த அமானுஷ சக்தி வெளியே போயிடுது. அதிசயமா எலியட்டும் கண்ணு முச்சிடுறான். அவங்க ஃபேமிலி அவனை தூக்கிட்டு போகும்போது அந்த பையனோட நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த பையனை அங்க இருந்து போக விட மாட்டேங்குது. இப்ப இத பார்க்கும்போது ரேக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு உயிரை பலி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தான் குடும்பத்துக்காக தன்னோட உயிரையே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தியாகம் பண்ணிடுறாரு. அவங்க ஃபேமிலியோட கண்ணு முன்னாடியே அவரும் அந்த தண்ணியில முழுகிறாரு. இப்ப அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ரே அந்த தண்ணியில காணாம போனதுக்கு அப்புறம் எலியட்டும் அந்த கருப்பு கலர் லிக்விட வாந்தி எடுத்துறான். இப்ப அவனும் குணமாயிடுறான். இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி அந்த ஸ்விம்மிங் பூல பர்மனண்டா மூடுறதுக்கு முடிவு பண்ணி அதை மண்ணை கொட்டி மூடுறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு போகாம அதே வீட்லயே தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியே அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணா வேற யாராவது வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பாகும்னு சொல்லிதான் இவங்களும் அந்த வீட்டுல தங்கறதுக்கு முடிவெடுத்து தங்குறாங்க. அதோட படமும் முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல இதே மாதிரி வித்தியாசமான ஜானர்கள்ல படம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே போல் ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.